இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா, நான் வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் சொல்றேன் இப்போ. ஒரு புக் நான் எழுதலான்ட்டு இருக்கேன் ஸ்டோரி புக். ஸோ, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ், ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் அத தொடர்ந்து மத்த ஸ்டோரிஸ் எழுதலான்ட்டு இருக்கேன். ஸோ, இந்த ஸ்டோரிஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹீரோ, ஹீரோயின் எல்லா ஸ்டோரிஸ்ல இருக்கிற மாரி இதுலயும் ஒரு ஹீரோ, ஹீரோயின் அவுட்லைன் மாதிரி தான் சொல்றேன். டீப்பா நான் அந்த ஸ்டோரி சொல்ல போறதில்ல. டீப்பா வந்துட்டு ஃபுல்லா அது டயலாக்ஸு, அதோடைய காமெடி எலமெண்ட்ஸ் அந்த மாரி எலமெண்ட்ஸ் எல்லாமே சொல்ல போறதில்ல. இது மெயினா ஒரு அவுட்லைன் மாரி சொல்றேன். அந்த ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு ஹீரோ, ஹீரோயின்ஸ். ஹீரோ வந்து டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல இருக்காரு. ஹீரோயின் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஊர்ல இருக்காங்க. இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஊர்ல இருக்காரு. வேற ஒரு ஊரு. சரியா? இவங்க 2 பேரும் வந்து எப்படி மீட் பண்றாங்க? அவங்க எப்படி வந்து தே ஃபால்ஸ் இன் லவ் அண்ட் ஹவ் தே ஆர் அச்சீவிங் தேர் லைஃப் கோல்ஸ் அண்ட் ஹவ் தே ஆர் லிவிங் ஹாப்பிலி. இதுதான் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில வந்துட்டு இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து எல்லாரும் நார்மலாக ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. வேற இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டு. அவங்க வந்துட்டு நல்லா ஸ்டடீஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்டு யாருமே இல்லை. அவங்களுக்கு அதை பற்றி ஒரு சோகமும் கிடையாது. பிகாஸ் ஹர் லைஃப் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கள்ளம் கபடம் எதுவுமே இல்லாதவங்க. அதனால வந்து அவங்க எதையும் மறைக்கவும் மாட்டாங்க, எதையும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் எவர் லைஃப் கிவ்ஸ் டு த கேர்ள் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நமக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையே, நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி திங்கே பண்ண மாட்டாங்க அவங்க. ஸோ தே கான்சென்ட்ரேட் ஆன் அனதர் நெக்ஸ்ட் லெவல் அப்படி தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஹீரோயின் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டே, அந்த டேயில் வந்துட்டு அவங்க வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக பஸ்ஸில் போடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து அந்த சைடில் ஹீரோ வந்து ரொம்ப ரிச் பர்சன். அவங்க நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து நிறைய பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து நல்லா ரிச்சாக இருக்கிறதுனால அவருக்கு வந்துட்டு நல்லா ஹாப்பியாக இருப்பார். ரொம்ப பாய் ஃப்ரெண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவருக்கு. பட் அவருக்கு கூட கேர்ள் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாது. பிகாஸ் ஹீரோவுக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் நமக்கு இல்லையே அப்படின்ற அவருக்கும் வருத்தமே கிடையாது. வாட் எவர் லைஃப் த்ரோஸ் டு ஹீரோ ஹில் பி லேர்னிங் அண்ட் ஹில் பி டூயிங். அண்ட் அவர் வந்து ரொம்ப கோல் ஓரியன்டாக இருப்பார். அதனால தான் அவருக்கு வந்து பிஸ்னஸில் வந்து நிறையா ப்ராஃபிட்ஸ் வரும், இன்வெஸ்ட் நிறையா பண்ணுவார். அவருக்கு நிறையா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ ஹீரோவுக்கு வந்து ஹீரோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய கார் வந்து நியூ கார் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால் அவருடைய பர்த்டேக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹீரோ வந்து அந்த கார் எடுத்துகிட்டு அவர் வந்து நியூ பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் பார்ட்னரை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவரும் போவார் காரில். அதே டைமில் வந்துட்டு ஹீரோயின் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க. 2 பேரும் பஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, கார் ஒரு பக்கம். பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு கார் போயிட்டுருக்கு. அந்த வந்து சர்க்கிள் ஏரியா, அந்த மவுண்டெயின் ஏரியாவில் வந்து என்னன்னா பெண்டு நிறையா ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல அப்படியே போயிட்டே இருக்காங்க 2 பேரும். பஸ்ஸு போகுது, காரும் போகுது, பஸ்ஸு போகுது, காரு போகுது. ஸோ பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணலான்னு கார் நினைக்குது. பஸ் வந்து நம்ம விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸும் ஃபாஸ்ட்டாக போகுது. ஏன்னா சின்ன கார் நம்ம எதுக்கு இவங்க ஓவர்டேக் பண்ண விடணும்னு சொல்லி. ஸோ இந்த ஹேர்பின் பெண்ட் வரும்போது என்ன ஆகுதுன்னா கார் வந்து ஃபாஸ்ட்டாக ஓவர்டேக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஹீரோ வந்து இடித்து பஸ்ஸு ரோல் ஆகுது, காரும் ரோல் ஆகுது. ரெண்டுமே ஒன் ஆஃப்டர் ஒன் ரோல் ஆகிட்டே இருக்குது. அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் பெண்ட், ஃபோர்த் பெண்ட், ஃபிஃப்த் பெண்ட் அப்படியே வந்துட்டு ஒரு சர்டன் பெண்டில் என்ன ஆகுதுன்னா இந்த பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வெளியே விழவே இல்லை. என்ன ஆச்சரியம்னா எல்லா விண்டோஸும் க்ளோஸாக இருக்குது. அதனால வந்து யாருமே வெளியே விழல, அந்த பஸ்குள்ளாரே சேஃபாக இருக்காங்க. ஆனால் இந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆகுது, ரோல் ஆகும்போது விண்டோ ஓப்பன் ஆகி ஹீரோயின் அப்படியே தம்முன்னு அந்த விழும்போது என்ன ஆகுதுன்னா கார் வந்து அந்த ரோல் ஆகும்போது கார் வந்து லோவில் இருக்கும்போது கார் மேலே விழுந்து காரோட விண்டோக்குள்ளார போய் அவங்க காருக்குள்ளார போயிடுறாங்க. 2 இப்போ திருப்பி பஸ்ஸும் காரு ரோல் ஆகிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகுதுன்னா கார் வந்து ஒரு பெண்டில் வந்து அப்படியே மாட்டிக்குது. அங்கே ட்ரீஸ் நிறையா இருக்கிறதுனால பெண்ட்லேயே மாட்டிக்குது. மற்ற பஸ் வந்து அப்படியே கீழே ரோல் ஆகி லாஸ்ட்டுக்கு போயிடுது. அப்புறம் பஸ்ஸில் என்ன ஆனாங்க எதானாங்கன்னு ஹீரோக்கும் தெரியாது, ஹீரோயினுக்கும் தெரியாது. அதே மாதிரி இவங்க மேலேருந்து ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அங்கேருந்து எந்த பஸ்ஸோ எந்த காரோ வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ வந்து கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் ஹவர் ஒரு அமைதியான சூழ்நிலை. அங்கே வந்து காரில் வந்து வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. பட்
ரொம்ப அடிபட்டு இருக்காங்க. கையில, கால்லலாம் அடிபட்டுருக்கு. "தே கான்ட் கெட் அப்" அப்படின்ற மாரி இருக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் அந்த கான்ஷியஸா வந்து ஹீரோயின் மெதுவா டோர ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வராங்க. கார ஓப்பன் பண்றாங்க. அதே மாரி ஹீரோவும் வந்து டோர ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வராங்க. வந்துட்டு தண்ணி வாங்கி தண்ணி இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்ப கார்ல வந்து வாட்டர் இருக்கு. எடுத்து குடிச்சிடுறாங்க. அப்புறமா பார்த்தா காரெல்லாம் ரொம்ப டேமேஜா இருக்கு. அவங்க கார வந்து ரைட் பண்ற மாரி முடியாது. ஸோ அந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்து சுத்தி முத்தி எப்படியாவது நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம போணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சர்வைவர் மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. நம்ம எப்படி சர்வைவ் ஆயிட்டோம் இந்த ஆக்சிடென்ட், நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு 2 பேருமே ஃபீல் பண்றாங்க. ஸோ 2 பேருமே வந்து என்ன பண்றாங்க, அங்கே ஏதாவது இருக்கா, இங்க ஏதாவது இருக்கா, நம்ம எப்படியாவது போகலாம் அப்படின்னு நம்ம வாக்கிங் போறதை விட நமக்கு வேற எந்த வழியும் இல்லை, நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காருக்கு அடியில இருந்து நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று புல் பண்ணுறாரு. பார்த்தா ஒரு அம்பர்லா மாதிரி தான் இருக்குது. அதை விட புல் பெரிய அம்பர்லா மாதிரி இருக்கு. அப்படியே மெதுவாக புல் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணினா அங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சைக்கிள் அப்படியே அதை வந்து அன்ஃபோல்ட் பண்ணால் ஒரு சைக்கிள் இருக்கு. அது வந்து எப்படின்னா ஏர் சைக்கிள். அப்படியே ஏர் அடிச்சா அந்த சைக்கிளில் ஏர் அடிச்சா அது சைக்கிள் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து அவருக்கு வந்து அங்கே வந்து ஏர் பம்ப் ஒன்று இருக்குது. அதை வச்சு சைக்கிள் ஏர் அடிச்சு சைக்கிள் ஃபுல்லாக ஏர் பேக் மாதிரி ஆகிட்டு சைக்கிளில் மாற்றுது. சைக்கிள் பேக் ஆகிடுது. ஸோ 2 பேருமே சைக்கிள் உட்காந்து மெதுவாக ரைட் பண்ணிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரமாக ஃபஸ்ட் பெண்டு, செகண்ட் பெண்டு மெதுவாக ரைட் பண்ணிட்டு வராங்க. அப்போ திடீர்னு நிறைய அங்கே வரும்போது ஒருத்தர் நிறைய பேசுகிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அவரால் இது சைக்கிளை பெடலிங் பண்ண முடியாத டைமில் ஹீரோயின் பண்ணுறாங்க. ஸோ மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு மெதுவாக வந்துட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஹோட்டல் பில்டிங் மாதிரி பெருசாக கட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. 2 பேரும் பார்த்தோன்னே சரி இதுக்குள்ளே போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அது வந்து நைட் ஆகிடுது. மூன் லைட் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஆக்சிடென்ட் ஆனது வந்து ஒரு 4 o'clockனா அவங்க நடந்து வந்து ஒரு 2-3 பெண்டு தாண்டுறதுக்குள்ளாரே இருட்டாயிடுது. ஒரு 7 o'clock கிட்டே ஆகிடுது. அவங்க கூட மூன் லைட் மட்டும்தான் இருக்குது அந்த டைமில். காட் கிரேஸ் அவங்களுக்கு மூன் லைட் கிடச்சதுனால அந்த மூன் லைட்டில் மெதுவாக உள்ளார போய் பார்க்குறாங்க. யாராவது இருக்காங்களா, சார், மேடம், அம்மா, அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. யாருமே இல்லை. சரின்ட்டு ஒரு சைலண்ட்டாக இருக்கிறதுனால மெதுவாக பார்க்குறாங்க 2 பேரும். எங்கேயாவது ஹெல்ப் இருக்கான்னு. சரி கொஞ்ச நேரம் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம நாளைக்கு காலையில் கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. 2 பேரும் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணும்போது அவங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு, சாரோ மூமெண்ட்டு ஒன்றா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து ஒருத்தர் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் அவங்களோட இவங்களோட 2 பேருமே வந்து நல்லா ஊண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீட்டாக பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயோ சுற்றி பார்க்குறவங்க வந்து ஒரு மரத்தில் வந்து பழம் இருக்குது. அது 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இருக்குது. அடுத்த நாள் காலையில் ஆகுது. அடுத்த நாள் காலையில் வாட்டர் குடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க 2 பேரும். அங்கே எங்கேயுமே தண்ணி இல்லை. அங்கே ஒரு இடத்துல வந்து ரிவர் போயிட்டுருக்கு மாறி இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு பார்க்க பாண்டு மாதிரி தான் இருக்குது, ரிவர் இல்லை பாண்டிகிட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ போகும்போது பக்கத்தில் தான் ஸ்னேக் இருக்குது. உடனே வந்து அவருக்கு தெரியாமல் ஒரு தண்ணி குடிக்க போகும்போது அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவரை காப்பாற்றிடுறாங்க. அந்த ஸ்னேக்கை த்ரோ பண்ணிவிட்டு ஸ்னேக்கை வந்து அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோவை வந்து ஹீரோயின் காப்பாற்றிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் காப்பாற்றுற மாதிரி நிறைய பேர் ஒரு சீன்ஸ் அப்படி இருக்கும்போது மெதுவாக 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து காட் கிரேஸ் அவங்க வந்து ஒரு அடிவாரத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குது. அங்கே தான் ஃபோன் பண்ணுறாங்க 2 பேரும். ஹீரோ வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்டு கூட அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வந்தேன், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. பட் 2 பேருமே வந்து வீட்லேயும் யார் கூட இருக்கேன்னு சொல்ல, இவரும் யார்கிட்ட இருக்குன்னு சொல்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேருமே வந்து உண்மையான நேமையும் அட்ரெஸ்ஸையும் ஷேர் பண்ணிக்கல. பட் தே ஆர் வெரி ஹாப்பி பீயிங் வெரி குட் ஃப்ரெண்ட். அந்த மாதிரி ரொம்ப நல்லா போயிருக்காங்க. சரி லாஸ்ட் அடிவாரம் வந்துட்டுமா, சரி இந்த சைக்கிள் பேக்கை எடுத்துகிட்டு மெதுவாக வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய லாரி ஒன்று வருது. இத்தனை வரைக்கும் அந்த பக்கம் எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே இல்லாத டைமில் வந்து ஒரு லாரி வந்து இவங்க 2 பேருமே வந்து சேஸ் பண்ணி டேஷ் பண்ணுறதுக்காக வருது. ஸோ தே வர் வெரி மச் ஸ்கேர்டு.
ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்கேராக தான் வந்திருக்காங்க. அதோட அவங்களுடைய எனர்ஜிலாம் ரொம்பவே போயிடுச்சு. அந்த டைமில் வந்து ரொம்ப ஸ்கேர் ஆகிட்டு அப்புறம் வந்து அந்த லாரிலேருந்து அவங்க ஓரளவு மீண்டு வெளியே வந்து அப்புறமா ஹீரோ வந்து ஹீரோ வீட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு வந்து பர்த்டே வருது. போய் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. தேவர் ஜஸ்ட் அந்த மெமரிஸை யோசிச்சு தேவர் வெரி ஹாப்பி வித் தட் அண்ட் அதை பற்றி யோசிச்சு சந்தோஷமாக இருக்காங்க. சரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படி இப்படின்னு. பட் தே டிடன்ட் ஷேர் எனி தேர் கான்டாக்ட் நம்பர் நெய்தர் தேர் அட்ரஸ். அவங்க வந்துட்டு ரொம்ப அதை யோசிச்சுட்டு சரி நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க 2 பேருமே. சரி ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து ஹீரோயினுக்கு தான் அவங்க பர்த்டே வருது. அந்த பர்த்டே டைமில் என்ன நினைக்கிறாங்க ஹீரோயின், சரி நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணி நம்ம வந்து ரொம்ப அவர் வந்து மிஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அதே மாதிரி ஹீரோ வந்து அவங்க ஊர் மட்டும் தெரியும், ஹீரோவோட ஊரும் தெரியும், ஹீரோயினோட ஊர் மட்டும் தெரியும். அது மாதிரி ஹீரோ வந்து நம்மளும் வந்து அவங்களோட பர்த்டே இன்னைக்கு தான் அவங்க சொன்னாங்கல்ல, அதனால வந்து நம்ம போய் விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஊருக்கு போகிறாங்க. 2 பேரும் வந்து மாற்றி அவங்க ஊருக்கு இவங்க ஊருக்கு போயிடுறாங்க. போயிட்டு 2 பேரும் சர்ச் பண்ணுறாங்க. அவங்க ஹீரோயின் வந்து உண்மையான பேரை சொல்லலை, அதனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி ஹீரோவோட ஊர் மட்டும் தெரியும். நிறைய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, நிறைய பீப்புள் இருக்காங்க, நிறைய ரிச் பீப்புள் இருக்காங்க. அங்கே போய் தேடும் போது ஹீரோவை கண்டுபிடிக்க முடியல. ஸோ 2 பேரும் ரொம்ப டயர்டாகிட்டு 2 பேருமே ஒரு காமன் பிளேஸ்க்கு வராங்க. அந்த பிளேஸ் வந்து அவங்க 2 பேருமே பிடிச்ச ஒரு கடவுள் கோயில், இஸ்கான் டெம்பிள் ஒன்று இருக்குது. அவங்க 2 பேருமே வராங்க. 2 பேருமே வந்து கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு திடீர்னு கண்ணை தரும்போது ஹீரோயின் முன்னாடி ஹீரோவும் நிற்கிறாங்க. 2 பேருமே எதில் நின்றுட்டு தேவர் ஜஸ்ட் அஸ்ட்ரானஸ் பை சீயிங் தெம்செல்ஃப் ஈச் அதர் அண்ட் தென் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஹக் கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தேவர் ஷேரிங் ஹவு தே ஆர் மிஸ்ஸிங் ஈச் அதர் அண்ட் how they wanted to their feelings of their அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, அவங்க வந்து ஐடியலிஸ்டிக் லைஃப் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைஃப்பை டீல் பண்ணி அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க லைஃப் எல்லாம் வந்து மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக லீவ் பண்ணுறாங்க ஃபார் எவர். அது மாதிரி முடிக்குது ஸ்டோரி. ஸோ ஹவு டு யூ ஃபீல் தட் ஸ்டோரி? இந்த ஸ்டோரியில் நான் காமெடிஸ் சில ஆட் பண்ணோம், நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் ஆட் பண்ணோம், அப்புறம் நிறையா இன்ஃபர்மேஷன், நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம். அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோரி எழுதலான் இருக்கேன். பட் திஸ் இஸ் நாட் மை ஃபைனல் ஸ்டோரி. இது மாதிரியே வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான் எழுத போகிறேன். பட் தட் குட் பி லாட் ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸ் டு தட், சஸ்பென்ஸ், த்ரில்லிங் அதெல்லாமே ஆட் பண்ணி நான் எழுத போகிறேன். அது எழுதும் போது நான் அந்த புக்கை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். பாய்.